இதர கட்சிகளும் கூட ரெட்டை இலையில அகாமடேட் பார்க்குறோம். ஒரு 170 சீட்டுகளுக்கு மேலே ரெட்டை இலை களமிறங்கக்கூடிய சூழலை நம்ம பார்க்கின்றோம். இது பற்றி உங்களுடைய பார்வைகள் திரு டிவி சோமு? இது ஒரு அதிமுகவுக்கு ஒரு பெரிய வெற்றி தான். ஏன்னா ஏற்கனவே வந்த யூகங்கள்லாம் என்னன்னா, பாஜக 60 சீட்டு கேட்குது, அதுல இருந்து சின்ன கட்சிகளுக்கு பிரிச்சு கொடுத்து தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்லுது அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள், அதற்காக அழுத்தம் கொடுக்குது, அந்த மாதிரி இருந்தது. அப்புறம் 60, 40, 50, 40 இப்படி வந்துட்டே இருந்தது. இந்த சூழல்ல அது ஒரு 27ல அவங்கள முடிச்சதும், அதே போல இந்த கூட்டணி கட்சிகளுக்கு ரெட்டலை சின்னத்திலேயே இவங்க போட்டிடுவாங்க அப்படின்னு அதிமுக முடிவு பண்ணி இவங்க தலைமையில தான் இந்த கூட்டணி அப்படிங்கிறத ரொம்ப ஒரு தெளிவான ஒரு முடிவா எடுத்திருக்கிறாரு. ஒரு சூட்சம் இருக்கோ, காங்கிரஸுக்கு கொடுத்த விட ஒண்ணு கம்மின்னு நிறுவுறாங்களோ? நிச்சயமா இருக்கு. ஏன்னா 28க்கு 28 அப்படிங்கறத விட காங்கிரஸுக்கு போய் 28 அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் திமுக கூட்டணியிலேயே இருக்கு. அதை நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம் தொடர்ந்து. அந்த இதர கூட்டணி கட்சிகள் இதுல தொண்டர்கள் மத்தியிலும் பாத்தீங்கன்னா அதுக்கு எதுக்கு 28 அப்படின்ட்டு விமர்சகர்களையும் அது மாதிரிதான் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த சூழல்ல காங்கிரஸை விட அதிக வாக்கு சதவீதம் உள்ள பாஜகவுக்கு கடந்த நாடாளுமன்ற தேர்தலை ஒப்பிடும்போது 27ல முடிச்சது அதிமுகவுடைய ஒரு ராஜதந்திரம், எடப்பாடி பழனிசாமியுடைய அவருடைய அரசியலுக்கு கிடைத்த ஒரு வெற்றி அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். காங்கிரஸுக்கு எதிர்மறை வாக்குகள் கிடையாது இல்ல, பாஜகவுக்கு இருக்கு இல்ல. அது 1 ஓட்டு வந்ததுன்னா எவ்வளவு போகும்னு தெரியாது. கண்டிப்பா. ஆனா அதை தொடர்ந்து சொல்லிட்டு தான் இருக்கிறேன். 10 ஓட்டு வருதுன்னா எத்தனை ஓட்டு போகுதுங்கிற கணக்கும் பார்க்க வேண்டியது இருக்கு பாஜகவுக்கு. காங்கிரஸுக்கு அது இல்லதான். இருந்தாலும் மத்தியில ஆட்சியில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி, அதோடைய அழுத்தங்கள் இது எல்லாம் தாண்டி அவர் 27ல முடிச்சது அவங்களுக்குங்கிறது அதிமுக தொண்டர்களுக்கும் ஒரு பெரிய உற்சாகமா இருக்கும். இப்ப அதுல நடந்திருக்கும் தானே இயல்பா. இப்போ தேசிய கட்சியான பாஜக அவங்க ஆட்சி கட்சியா இருக்கிறாங்க. சோ காங்கிரஸோட கூடுதலா கொடுங்க அப்படின்னு அவங்க கேட்டிருப்பாங்க தானே, அந்த வாய்ப்பு இருக்கும் தானே. இல்ல திரு இபிஎஸ்க்கும் அதுல ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றதுக்கான ஒரு சூழல் இருந்திருக்கும். பாத்தீங்களா, நான் திமுக 28 கொடுத்திருக்கு தேசிய கட்சிக்கு, நான் அதை விட ஆளுங்கட்சியான பிஜேபிக்கு 1 கொடுத்திருக்கேன் அப்படின்னு இந்த உரையாடல்கள் நடந்திருக்குமா, இல்ல நம்ம யூகிக்கிறோமா? நிச்சயமா அவங்களுக்குள்ள இந்த தொகுதி பங்கீடு சம்பந்தமான இந்த மாதிரி ஒரு கருத்து முரண்கள் நிச்சயமா வந்திருக்கும், வராமலாம் இருக்காது. அதை தாண்டி எடப்பாடி பழனிசாமி வெற்றி பெற்றிருக்கிறார் அப்படிங்கிறதா. இப்ப நீங்க சொன்னது மாதிரி இந்த எதிர்மறை வாக்குகள் பற்றி கூட பேசியிருப்பாங்க. இப்ப நானும் நிறைய தடவை சொல்லியிருக்கிறேன். அப்படி இந்த எதிர்மறை வாக்குகளை சரி பண்ணக்கூடிய வல்லமை அந்த கூட்டணியில பாஜக அதிமுகவுக்கும் பாமகவுக்கும் இருக்கு. அதையெல்லாம் அவர் சொல்லியிருப்பாரு. அப்படிங்கிறப்ப இந்த 27 எதிர்மறை வாக்குகள் இருக்குதானே? இல்ல, பாமகவுக்கு இந்த முறை எதிர்மறை வாக்குகள் இருக்கும் அப்படிங்கறத நான் நம்பல. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னால நம்ம அது மாதிரி பார்த்தோம், அவங்களுடைய வெற்றியையும் பார்த்தோம், வீழ்ச்சியையும் பார்த்தோம். இந்த முறை என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் பேசியவரை, அதே போல வட மாநிலங்கள் நான் பயணம் பண்ணவரை, விசாரித்தவரை, இது ஒரு வாழ்வா சாவா போராட்டம் அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க. இதற்கு முன்னால கட்சியை விட்டு போனது அந்த தலைவர், இதனாலலாம் பெரிய பாதிப்பு இல்ல, வாக்கு சதவீதம் சில சமயம் குறைஞ்சது கூட பெரிய விஷயமா இல்ல. இப்போ நிறுவனரான ராமதாஸை எதிர்த்து நிக்கிறாருங்கிறப்ப இந்த நேரத்துல நம்ம அதை ஊக்கமான இன்னும் ஒன்றுபட்டு நிக்கணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. இப்ப அந்த பாமகவுடைய சின்னம் மாம்பழமும் இவருக்கு இருக்கிறதுனால அந்த சின்னத்துடைய ஒரு வலிமை, இவர் அன்புமணிக்கான ஒரு அடுத்த தலைமுறை தலைவர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இதெல்லாம் அவங்களுக்கு ஒரு பெரிய பலம் தான். ஆக இந்த 2 பெரிய கட்சிகளும் அதிமுகவும் சரி பாமகவும் சரி ஒரு பெரிய அளவுல தான் இருக்குது. இதையும் பாஜக உணர்ந்து இருக்கும். அதனாலதான் அவங்களும் அந்த 27ல நின்றுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம டெல்லியெல்லாம் விசாரிக்கும் போது அவங்க நாடாளுமன்ற தேர்தலில் பார்த்துக்கலாம், அங்க எங்களுக்கு அதிகமா கொடுங்க, இங்க நாங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறோம், அந்த மாதிரியான பேச்சுகள் அப்படி ஒரு ஃபார்முலா அவைலபிளா இருக்குமா? இருக்கலாம். நாடாளுமன்ற தேர்தலையும் இந்த கூட்டணி தொடர்ந்தாலும் அப்படி எதுவும் பேச்சுவார்த்தை நடந்து அதுக்கான விஷயங்கள் நடக்கலாம். எதிர்காலத்துல உள்ள விஷயங்கள் நம்ம சொல்ல முடியாது. அது அந்த மாதிரி நடக்காமல் போன விஷயங்களையும் ஒரு வாரமே ஒரு நீண்ட காலம். இப்ப 2029 எவ்வளவு காலம் இருக்கு. ஆமா, அதேதான். ஒரு வாரங்கிறதே பெரிய விஷயம். பாப்போம் என்ன நடக்குது அப்படின்னு. நன்றி. 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888378. இமெயில் advtthanditv@dttv.in.